தூய்மையான சம்பாத்தியம் என்பதை பற்றி நம்ம ஏன் படிக்கணும்னா சகோதரர்களே, துஆ கேட்கணும், பிரார்த்தனை செய்யணும், சுஜூதில் அல்லாட்ட துஆ கேளுங்க, தஹஜ்ஜுதில் அல்லாட்ட துஆ கேளுங்க. நாங்கள் எவ்வளவு தான் சொன்னாலும், நீங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி துஆ கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்கினாலும், சுஜூதுகளை நீட்டமாக நீட்டி சுஜூதுகளில் நீங்கள் துஆ கேட்பதற்கு ட்ரை பண்ணினாலும், இந்த தூய்மையான சம்பாத்தியம் என்னுடைய வாழ்க்கையிலேயோ உங்களோட வாழ்க்கையிலோ இல்லைன்னு வைங்களேன், 100% ஹலாலான சம்பாத்தியம் எங்களோட வாழ்க்கையில் இல்லாட்டி, நாங்கள் எவ்வளவுதான் தஹஜ்ஜத்தில் விழிச்சிருந்து அல்லாட்ட துஆ கேட்டாலும், சுஜூதுகளை மணித்தியால கணக்கில் நீட்டி அல்லாட்ட துஆ கேட்டாலும், பல ஹஜ்ஜுகள் செஞ்சு உம்ரா செஞ்சு துஆ கேட்டாலும், கஅபத்துல்லாவுக்கு முன்னாடி போய் அங்கே மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி துஆ கேட்டாலும், ஒரு பொதுவான தியரி இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் தூய்மையான சம்பாத்தியம் இல்லையோ, சாப்பிட்றது தூய்மையான ஹலால சாப்பிடலையோ, உடுக்கிறத தூய்மையான ஹலால உடுக்கலையோ, குடிக்கிறத தூய்மையான ஹலால குடிக்கலையோ, அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பாவங்களை விட்டு தூரமாக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் 100% தூய்மையான ஒருத்தன் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்ன்றதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வ இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிபா. இப்போ அவன் ஜெனுவினா இருக்கிறான். இப்போ அல்லாஹ் பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? 100% ஜெனுவினான ஆள், தூய்மையான ஆள் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாருண்டா, நபிகளார் சொல்கிறார்கள், அந்த தூய்மையான அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் தூய்மை இல்லாத எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்க்கு தேவை அடியார்கள் தூய்மையான முறையில் அவன்கிட்ட வரணும், தூய்மையான முறையில் அவன்கிட்ட முறைப்பாடு செய்யணும். இதாக முக்கியம். வ இன்னல்லாஹ அமர பிஹில் முஃமினீன கமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை ஏவி இருக்கிறானோ, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹ ருசுல், தூதர்களே, குலூ மின் தய்யிபாத், நல்லதை சாப்பிடுங்கன்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தந்திருக்கிறதுல நல்லதை சாப்பிடுங்கன்றான். எனவே சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தஆலா தூய்மையாக இருக்கிறான், மனிதர்களிடத்திலையும் தூய்மையானதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த செய்தியை நபிகளால் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதரை பற்றி உதாரணம் சொல்கிறார். அந்த மனிதர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? பிரயாணம் செய்கிறார், பயணம் மேற்கொள்கிறார். அவரை பார்த்தாலே தலைவிரி கோலமாக தூசெல்லாம் மேலே படிஞ்சு இருக்குது, பயணத்துடைய டயர்ட் அவற்றை விளங்குது. இவ்வளவு கஷ்டத்தோடு அந்த மனிதர் அல்லாஹ்விடம், யா ரப், என்னை படைத்தவனே அவருடைய கஷ்டங்களை முறைப்பாடு செய்கிறார், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். நபிகளார் சொன்னாங்க, இந்த கஷ்டத்தில் உள்ள இந்த மனிதர், பிரயாணத்திலே உள்ள இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி பிரார்த்திக்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம். வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கிற குடிபானம் ஹராம். வமல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திருக்கிற ட்ரெஸ் ஹராம். இந்த மூணே சொன்னாங்க, தின்றது ஹராம், குடிக்கிறது ஹராம், உடுக்கிறது ஹராம். வகுந்திய பில் ஹராம், ஒட்டுமொத்தமாக ஹராத்தை கொண்டே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். தின்றது, குடிக்கிறது, உடுக்கிறது எல்லாமே ஹராமான அவர் ஹராத்தில் தான் இருக்கிறார். அப்போ ரசூல் இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், குடிக்கிறதும் ஹராமாக இருந்து, தின்றதும் ஹராமாக இருந்து, உடுக்கிறதும் ஹராமாக இருந்தால் இவர் கேட்கிற துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? ஒரு கேள்வியாக கேட்குற, எப்படி அப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே சகோதரர்களே, நாங்கள் பயப்படணும் என்ன தெரியுமா? நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்னுடைய சம்பாத்தியம் என்ன, எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், எனக்கு வரக்கூடிய லாபம் எங்கிருந்து வருது, இது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டோமே. இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு பிஸ்னஸில் எப்படி ப்ராஃபிட் வருது என்பது எனக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வியாபாரத்தில் எப்படி உங்களுக்கு வருமானம் வருது, எப்படி ப்ராஃபிட் வருது, நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியாமல் ப்ராஃபிட் வர ஏனவே. எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரணும். தொழுகிறோம், ஓதுறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்காக்களை கொடுக்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு சகோதரர், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்களை செய்வதற்கு நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? இந்த சம்பாத்தியம் எப்படி இருக்குது, இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பரந்த ஒரு பாடம்டா. கிட்டத்தட்ட சஹீஹுல் புகாரியில் மட்டும் ஹதீஸ் கிரந்தங்கள் ஏராளமான கிரந்தங்கள் இருக்கின்றன. அதில் நமக்கு பரிச்சயமான கிரந்தம் முதல் நிலையில் இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியில் மற்றும்
வியாபாரம் சம்பந்தமான பாடத்தில் 193 ஹதீஸுகள் கிட்டத்தட்ட வருது. 193 ஹதீஸு. இப்போ வியாபாரிகளை பார்த்து கேட்குறேன், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்கள் எங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளணும். நான் 25 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், 30 வருடங்களாக வியாபாரம் பண்ணுறேன். சஹீஹுல் புகாரியில் மற்றும் 190க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் பிஸ்னஸை பற்றி வருதுன்றா எனக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? குறைஞ்சது ஒரு 3 ஹதீஸ் தெரியுமா? பிஸ்னஸை பற்றி எங்களுக்கு என்னத்தை தெரியும்னு கேட்குறேன். இஸ்லாத்தில் ஜுவல்லரி செய்கிறவங்களுக்கு தனியான சட்டம் இருக்குது. மணி